ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியோட பேக்கை செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐமோன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட பேக்கில் தான் வந்து இருக்குங்க. அதை வச்சது வேறு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரியும் திட்டம் போட்டு நம்முடைய மல்லியை வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இந்த மாதிரி வேலையை வந்து பார்த்துருக்காங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போலீஸ் பார்த்தீங்கன்னா எல்லார் பேக்கை செக் பண்ணுறப்ப அந்த பேக்கில் இருந்த சிலையை வந்து எடுத்தது யாருடைய பேக் அப்படின்னு கேட்டதும் என்னுடைய பேக் தான். ஆனால் இதில் வந்து எப்படி இந்த சிலை வந்துச்சுன்னு எனக்கு வந்து தெரியாது, சத்தியமாக வந்து நான் வந்து சிலையை வந்து எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து சொல்கிறாங்க. எப்போமா யார் வந்து ஒத்துக்கிறாங்க தான் செஞ்சு தப்பை வந்து நான் தான் வந்து செஞ்சுன்னுட்டு, அதனால் வந்து நீ சொல்கிறத நான் வந்து எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் வந்து கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியமாகவும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து என் பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, இதில் வந்து ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு, ஐயா என் மகளை வந்து நீங்கள் வந்து கைது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. நம்முடைய விஜயுமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா மல்லி கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தப்பை வந்து பண்ணியிருக்க மாட்டா, அவளை வந்து யாரும் வந்து வேணுமனே வந்து மாட்ட வைக்கணுன்ட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து மூக்க நொடிச்சு, சார் இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணி தான் வந்து ஆட்டியை போட்டுருப்பாங்க, ஐமோன் சிலையை வந்து விற்றா நல்ல காசு கிடைக்கும் அப்படின்ட்டு தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, இது இவங்க 2 பேர் தான் இது வந்து கூட்டுக்கலவான இருந்துப்பாங்க அப்படின்ற சொன்னதும், எங்கே இப்படியெல்லாம் வந்து சொல்கிறீங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து எடுக்கவே இல்லை, இந்த ஆண்டோ மேலே சத்தியமாக வந்து இந்த சிலை எப்படி எனக்கு பேக்கில் வந்துச்சுன்னு தெரியாது அப்படின்னு சொன்னோம். உனக்கு தெரியாது எப்படி உன்னுடைய பேக்கில் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் ஒரு பக்கம் வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் நம்மளுடைய விஜய்க்கு வந்து ஒன்றும் புரியல, எதுக்காக வந்து நம்ம அக்கா வந்து இப்படி வந்து பேசுகிறாங்க, மல்லி வந்து யாருடைய பொருளுக்கு வந்து ஆசைப்பட மாட்டான்றதை வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தானே, ஏன் இப்படி வந்து நடந்துக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு அவருமே வந்து கன்ஃபியூஷன் வந்து இருக்காங்க. போலீஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை சார், கௌரவமான குடும்பமாக இருந்தாலும் சட்டம் எல்லாருக்கும் வந்து ஒன்று தான், அதனால் நான் கண்டிப்பாக இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லியை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்முடைய அன்னபூர்ணிமா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வந்து போகிறாங்க. சார் என் பொண்ணு அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க சார், தயவு செஞ்சு வந்து விட்டுடுங்க அப்படின்ட்டு வந்து அழுதுகிட்டே வந்து பின்னாடியே வந்து போகிறாங்க. நம்முடைய விஜயம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாத புரியாத அப்படியே வந்து நிற்கிறாருங்க. அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை பார்த்தீங்கன்னா வசமாக எப்படியோ ஒன்று இந்த மல்லியை வந்து போலீஸ்கிட்ட வந்து மாட்டி விட்டுட்டோம், இதுக்கு மேலே அவருக்கு வந்து ஜெயில் வாழ்க்கை தான், நம்ம வந்து சொல்கிறப்பே வந்து கேட்டு இருந்தோம்னா இந்த வீட்டை விட்டு தான் வந்து போயிருப்பார், இப்போ வந்து மானம் கெட்டு இந்த வீட்டை விட்டு திருடின்ற ஒரு பட்டத்தை வந்து கட்டி அவளை வந்து ஜெயிலுக்கு அனுப்பியிருப்போம், அதில் வந்து கண்டிப்பாக வந்து மீண்டு வரமாட்டா, அதுவும் போக திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வந்து விஜய் வந்து கால் எடுத்து வைக்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தரத்தில் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை எப்படியாவது என் பொண்ணை வந்து காப்பாற்றுக்க மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் என்ன பண்ண முடியும், மல்லியோட பேக்கில் தான் வந்து சிலை எடுத்திருக்காங்க, இதில் போயிட்டு வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்னென்னு பேசுகிறது, எப்படி வந்து நான் பெயில் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து அவருமே வந்து கையை விரிச்சிடுறாருங்க. இதை பார்த்து ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, நம்ம நினச்சதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவில் வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா நம்ம அன்னபூர்ணிமாவை பார்த்து எப்படி உன் பொண்ணு ஜெயிலுக்கு பார்த்தீங்கன்னா மரியாதையோடு வந்து இதோட உன் பொண்ணை கூட்டு ஊற விட்டு போயிருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மறக்காது சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.